ஒரு ஊருக்கு அருகில் ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் பல வகையான விலங்குகள் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த காட்டிற்கு கொஞ்சம் தூரத்தில் ஒரு பாழடைந்த காடு இருந்தது. அந்த காட்டில் ஜக்கு என்ற நரி தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் ஜக்கு அந்த அழகான காட்டை பார்த்து மிகவும் பொறாமைப்பட்டது. எப்படியாவது அந்த காட்டை அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டது. ஒரு நாள் ஜக்கு தனது குடும்பத்துடன் அந்த காட்டிற்கு வந்தது. அந்த காட்டின் ராஜாவான சிங்கம் அவர்களை பார்த்து கேட்டது, நீங்கள் யார்? ஏன் இங்கே வந்தீர்கள்? அப்போது ஜக்கு பொய் சொன்னது, எங்கள் காடு தீயில் எரிந்துவிட்டது. எங்களுக்கு வாழ இடமே இல்லை. தயவு செய்து எங்களுக்கு இங்கே இருக்க ஒரு இடம் கொடுக்குங்கள். நல்ல மனம் கொண்ட சிங்கம் சொன்னது, அதில் என்ன இருக்கிறது? எங்கள் காடு மிகவும் விசாலமானது. நீங்கள் இங்கே அமைதியாக வாழலாம். அந்த நாளிலிருந்து ஜக்கு தனது திட்டத்தை தொடங்கியது. அந்த காட்டில் இருந்த விலங்குகளுக்கு இடையில் இல்லாத விஷயங்களை சொல்லி சண்டைகளை ஏற்படுத்த ஆரம்பித்தது. பாவம் சிங்கம் தனது சக்திக்கு மேல் அந்த சண்டைகளை சமாதானப்படுத்த முயற்சித்தது. ஆனால் சண்டைகள் குறையாமல் அதிகரித்துக் கொண்டே இருந்தன. அந்த நேரத்தில் அந்த காட்டில் டக்கி என்ற புத்திசாலி முயல் இருந்தது. டக்கி இந்த சண்டைகளை கவனித்தது. ஜக்கு வந்த பிறகே இந்த சண்டைகள் தொடங்கின என்று சந்தேகம் ஏற்பட்டது. டக்கி ரகசியமாக ஜக்குவின் குடும்பத்தை பின்தொடர்ந்தது. அப்போது ஜக்கு தனது குடும்பத்துடன் இப்படி சொன்னது, நாம் இப்படியே செய்தால் சில நாட்களில் இந்த காடு நமக்கே ஆகிவிடும். இதைக் கேட்ட டக்கிக்கு மிகவும் கோபம் வந்தது. உடனே டக்கி சிங்கத்திடம் சென்று நடந்த அனைத்தையும் சொல்லியது. ஆனால் நல்ல ராஜாவான சிங்கம் சொன்னது, ஒரு உயிரைக் கொல்லும் உரிமை நமக்கில்லை. அவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்தால் போதும். டக்கி கொஞ்சம் யோசித்து ஒரு திட்டம் போட்டது. அந்த காட்டில் இருந்த அனைத்து விலங்குகளையும் அழைத்து ஜக்கு வரும் பாதையில் ஒரு பெரிய குழி தோண்டச் சொன்னது. விலங்குகள் டக்கியின் வார்த்தையை நம்பி அப்படியே செய்தன. சில நாட்களுக்குப் பிறகு ஜக்கு தனது குடும்பத்துடன் அந்த வழியில் வந்தது. திடீரென்று ஜக்கு அந்த குழியில் விழுந்தது. ஹெல்ப், ஹெல்ப் என்று கத்த ஆரம்பித்தது. ஆனால் அவள் கடுமையான வார்த்தைகளை கேட்டு பழகியதால் அவள் குடும்பத்தில் யாரும் உதவ முன்வரவில்லை. அப்போது டக்கி புஜ்ஜி என்ற குரங்கை அழைத்து ஜக்குவை அந்த குழியில் இருந்து வெளியே எடுக்கச் செய்தது. வெளியே வந்த ஜக்குவிற்கு தனது தவறு புரிந்தது. ஜக்கு சிங்கத்திடம் சென்று இப்படி சொன்னது, நான் இந்த காட்டை அழிக்க நினைத்தேன். ஆனால் என்னை காப்பாற்றியது நீங்கள்தான். இப்போது எனக்கு என் தவறு புரிந்துவிட்டது. அப்போது சிங்கம் சிரித்துக் கொண்டு சொன்னது, நாங்கள் உன்னை அனுப்ப நினைக்கவில்லை. உன் தவறு உனக்கே புரிய வேண்டும் என்று நினைத்தோம். ஒருவர் தனது தவறை உணரும்போது அவரைவிட பெரியவன் யாரும் இல்லை. அந்த நாளிலிருந்து அனைத்து விலங்குகளும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காடு நாளுக்கு நாள் இன்னும் அழகாக மாறியது. கதையின் நெறி: தவறு செய்வது தவறு இல்லை, தன் தவறை உணர்ந்து மாற்றிக்கொள்வதே மிகப்பெரியது.